இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் செய்ய போகிறோம். கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறதுக்கு இது பாருங்கள், தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. கொத்தவரங்காவை கழுவி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி வெட்டி இதை நம்ம இந்த தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். வெந்த உடனே கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் தேங்காய், சீரகம், பூண்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகா 3த்தையும் அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம், இப்போ நான் செய்முறை எப்படின்னு காட்டுறேன். இது பாருங்கள், தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சுருக்கேன். வேக வச்சிட்ட பிறகு என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய் வெந்துருச்சு. இப்போ இதை இதிலே கொஞ்சம் நான் உப்பு போட்டு பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை வடிகட்டிட்டு இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இதிலே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, காஞ்ச மிளகா, தேங்காய், ரவுண்டு பூண்டு, சீரகம், தேங்காய் போட்டு இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இதை பாருங்கள், தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகா, சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்முறை பார்ப்போம். வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். பொரிஞ்ச உடனே நான் கடுகு அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் உப்பு போடணும். வெங்காயம் வதங்கிட்ட இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச இதை போட்டு பச்சை வாசம் போக வதக்கணும். வடிகட்டி வச்சுருக்கேன்னா இப்போ இந்த தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை கொட்டணும். துவரம்பருப்பும் வெந்துருச்சு பாருங்கள். அந்த கொத்தவரங்காய் இதை அப்படியே மூடி கிண்ட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொத்தவரங்காயிலையும் உப்பு போட்டதுனால நல்லாயிருக்கும். நம்ம தேவைக்கேற்ற வெங்காயம் அந்த தேங்காய்க்கு மட்டும் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டுமா? இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுது. இது உடம்புக்கும் நல்லது. பசங்க சாப்பிடலைனாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள அழகாக சாப்பிடுவாங்க. வெறும் வாயிலே சாப்பிட்லாம், பொரியல் போல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கொத்தவரங்காய் பொரியல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.